வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் காஜா, சுருள் பூரி, மடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாதுஷாவோட டேஸ்ட்டு தான். பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்பவே யம்மியாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைதா மாவு, நெய், சர்க்கரை இருந்தால் போதுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவில் பண்ணால் தான் இந்த ஸ்வீட் கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதுவும் கிடையாது. இந்த மைதா மாவு கூடவே 1/8 டீஸ்பூன் உப்பு, அதாவது 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா க்ரம்பிள் பண்ணி விட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா மாவோட எல்லா பக்கமும் ஈவனாக பரவணும், அந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. மார்னிங்னு சொல்கிற இந்த ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு பொறப்பொறப்பை கொடுக்கும். மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சா உங்களுக்கு பிடிக்க வரணும், உதுத்து விட்டால் உதிர்ந்து போகணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த மாவை பிசையறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிட்டே வரலாம். ஒரேடியாக ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மைதா மாவு ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸ்மூத்தான ஒரு பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுருங்க. மாவு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். சக்கரைப்பாகு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் நம்மளுக்கு மாவு ஊறி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவை தேய்ச்சி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சக்கரைப்பாகு பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். சக்கரைப்பாகு பிசு பிசுன்னு வர வரைக்கும் கொதிக்கணும், அவ்வளோதான். ஒரு கம்பிக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடியே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த சூட்லேயே உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். கொஞ்சம் இந்த பாகு வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காவை நான் சேர்த்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் ரோஸ் எசன்ஸ் எல்லாமும் சேர்த்து பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சக்கரைப்பாகு ரெடி பண்ணிவிட்டு நம்ம சுருள் பூரியை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எந்த ஃப்ளோரை நீங்கள் பூரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நல்லா மாவு தூவிக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இந்த மாவை 4ஆக பிரித்து குட்டி குட்டி பந்து மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஒரு பந்தாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். டஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் மைதா மாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பந்தாக எடுத்து மாவு தூவி உங்களால் எவ்வளோ மெலிசாக ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு சர்க்குலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எல்லா சப்பாத்தியுமே ஈவன் ஷேப்பில் இருக்கணும், அதனால தான் நம்ம தட்டை வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஈவனாக இருந்தால் தான் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று ஸ்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் பர்ஃபெக்டாக ஒரே சைஸில் சர்க்குலர் ஷேப்பில் எல்லாத்தையும் பண்ண முடியும்னா இந்த கட்டிங் ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். 4த்தையும் எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் மேலே அப்படியே மாவு தூவி எடுத்து வைங்க, இல்லைன்னா 4மே ஒட்டிக்கும். இந்த சுருள் பூரி பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ரொம்ப மினிமம் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேலரி வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹை கேலரி ஸ்வீட்டு தான். ஏன்னா நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணியிருக்கோம், எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணுறோம், சக்கரை பாகுலையும் போட்டு எடுக்க போகிறோம். பட் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே. டக்குன்னு ஒரு பண்டிகை அன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணணும், இல்லை பார்ட்டிக்கு ஒரு ஸ்வீட் பண்ணணுன்னா இந்த ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம எடுத்த 1 கப்பு மாவுக்கு 4லேருந்து 5 ஷீட் வரும். இப்போ நம்மளோட ஷீட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுது. அடுத்ததான் நம்ம இதை ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸில் கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக வெண்ணெய், எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்றுத்தை நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபேட்டை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ளோர் தூவி விட்டுருங்க. இந்த வெண்ணெய், எண்ணெய், நெய் தடவும் போது நம்மளுக்கு இது பஃப்ஸ் மாதிரி அவ்வளோ கிறிஸ்பி அண்ட் ஃப்ளேக்கியாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே அடுத்த லேயர் ஆஃப் சப்பாத்தியை நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் ஷீட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் திருப்பி இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். வெண்ணெய், எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதோ ஒன்றுத்தை நீங்கள் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ட்ரை ஃப்ளோர், அதாவது மைதாவை தூவி விட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு லேயர் ஆஃப் ஷீட்டை நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற 4லேருந்து 5 ஷீட்டையும் அப்படியே ஸ்டாக் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி கட்டை வச்சுட்டு அப்படியே ஜென்டில் ஹேண்ட்ஸில் தேய்ச்சி விடுங்க. நம்மளுக்கு எல்லா லேயர்ஸும் நல்லா ஒட்டிக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த ரோலும் நல்லா பெருசாகும். இப்போ இதை ஒரு எண்டுலேருந்து நம்ம டைட்டாக இன்னும் ஒரு எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிகிட்டே போகலாம். ரோலுக்கு மேலேயும் கொஞ்சமாக ட்ரை ஃப்ளோர் தூவி விட்டுட்டு ஒரு எண்டுலேருந்து நம்ம அப்படியே சர்க்குலர் ஷேப்பில் இதை கட் பண்ணிகிட்டே வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி ஸ்டாக் பண்ணி பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் ஒரு சப்பாத்தியை நல்லா பெருசாக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபேட்டை தடவிட்டு மேலே கொஞ்சம் ட்ரை ஃப்ளோர் போட்டுட்டு சிங்கிலேயே நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணி ஃப்ளாட்டன் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு சுருள் பூரியோட லேயர்ஸ் ரொம்ப அழகாக டிஸ்டிங்க்டாக வரும்.
உங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கத்தியை ட்ரை ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிகிட்டே வாங்க. இல்லைனா நீங்கள் த்ரெட்டு, அதாவது துணி தைக்கிற நூலை எடுத்துகிட்டு கூட கட் பண்ணலாம். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக கட் ஆகும். இப்போ உங்களுக்கு அழகாக லேயர்ஸோட சர்க்குலர் டிஸ்க் வரும். அதை மேல் எண்டுலேருந்து ஒரு ஃபிங்கர் வச்சு நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு சுருள் பூரியோட ஷேப் கரெக்டாக வந்துடும். ஆக்சுவலி இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அழகழகான இந்த லேயர்ஸை கட் பண்ணிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிது. மைதா மாவில் பண்ணதுனால இது ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் டூம்டாக இருக்கிற சைடில் ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே கொஞ்சமாக ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸுமே நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகணும். அப்படியே எல்லா சைடும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறன்னு ஆற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளில டார்க் கலர் வந்துடும், உள்ளே குக் ஆகிருக்காது. எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கரகரன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோ க்ரன்ச்சியாக ஃப்ளேக்கியாக இருக்கும். எண்ணெயில் பொரியும் போது திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இந்த சுருள் பூரியை நீங்கள் ஸ்வீட் சிரப்பில் போடுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப்பை சூடு பண்ணிக்கோங்க. சூடான சுகர் சிரப்பில் தான் நீங்கள் இந்த சுருள் பூரியை போடணும். அப்போ தான் ஸ்வீட் நல்லா உரியும். ஸோ ஒரு சைடு நீங்கள் ஃபஸ்ட்டு சுருள் பூரியெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பை சூடு பண்ணிவிட்டு இந்த சுருள் பூரி எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. சக்கரைப்பாகு பார்த்தீங்கன்னா எல்லா லேயர்ஸ்குள்ளேயும் போனால் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். சக்கரைப்பாகு ஒரு கம்பி பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டும். உங்களுக்கு மைல்ட் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் சக்கரைப்பாகில் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் வெளியே எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மைல்ட் ஸ்வீட்டோடு இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்து ரிச்சாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணி பொரிச்சு எடுக்கலாம். அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா ரிச் ஃப்ளேவரில் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா கரகரன் ஸ்வீட்டாக ஒரு பப்ஸ் பாதுஷா சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுருள் பூரி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் பண்ணி எல்லோரையும் ஆசைத்திடுங்க. எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.